உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தம்பி யாரோட சொந்தம்? பொண்ணு வீட்டு சொந்தம். முத்துலட்சுமி சொந்தமா? எந்த ஊரு? இங்கதான் பக்கத்துல. ஓ, நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே, இப்பதான் வரீங்களோ? ஆமா. ஆமா, கடலூர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க, அவங்கள சாப்பிட வச்சியா? எல்லாரும் இப்பதான் போட்டோ எடுத்துட்டு போய் சாப்பிட போனாங்களேமா. ஓ, சரி. அப்புறம் வீரா, எல்லாரையும் நம்ம தான் கூட இருந்து கவனிக்கணும், யாரும் சாப்பிடாம போக கூடாது, சரியா? மா சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். வாங்க. ஆமா, ராகவன் மாப்பிள்ள எங்க? வாங்க வாங்க. மாமா கீழே பந்தில இருக்காருமா. ஓ, சரி சரி. பார்ட்டி உடனே வயலின் வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்களே, போய் தொலைங்கடா, வாங்கி தரேன். சரிண்ணே, வந்துடுண்ணா. பார்ட்டி யாரு? ஃபங்க்ஷனுக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு மூட்ல உட்காந்துருக்கு. விசாரிப்போம். என்ன பிரதர், நீங்க பொண்ணு வீட்டு சைடு சொந்தமா? ஆமா. போய் மேடையில போட்டோ எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க, டைம் ஆயிட்டு இருக்குல்ல. நான் அப்புறம் சாப்பிட்றேன். பிருந்தா, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க? சரி சரி, சீக்கிரம் போய் சாப்பிடுங்க, சமையல்லாம் அஸ்தி இருக்கும், போய் சாப்பிட்டுருங்க. சரி. ஓ சரி. பெரிய பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்கம்மா. சின்ன பொண்ணு? சின்ன பொண்ணு ஸ்கூல் போயிட்டு சரி. இருக்காங்க. எக்ஸாம் லீவ் இல்ல, பாப்பாவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அதான் எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க. ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். ஒரு நிமிஷம் வா. என்ன சொல்ல மறந்துட்டேன், தூரத்துல இருந்து பாக்கும்போது இந்த புடவைல நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்ல போறியா? தேவல போ. கட்டின புடவை கமெண்ட் வரலன்னு தூக்கம் வராது உங்களுக்கு எல்லாம், முறைக்காத. ஆமா, அங்க ஒரு பிரவுன் கலர் சட்டையை பாத்தியா? ஏதோ மண்டபத்துல திருடிட்டு முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு. யார சொல்ற? அதோ பாரு, அந்த பிரவுன் ஷர்ட். யார் அவரை பாத்திர கூடாதுன்னு பம்பின்னு உட்கார்ந்து இருக்கிறார் பாரு. அவர் யார், உங்க சொந்தக்காரரா? ஏன் அப்படி உட்காந்துக்கிறாரு?
எப்படி இருக்க நல்லா இருக்கேனே, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. அம்மா, கண்மணி, யார் வந்திருக்காருன்னு பாருங்க. அறிவு அண்ணே, 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 கண்மணி எப்படிண்ணே இருக்க? நல்லா இருக்குமா? இப்பதான் வந்தேன். பாருமா. ஐயா அறிவு சித்தி. எப்படி இருக்க நல்லா இருக்கு சித்தி. வாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு ஆ, இது யாரு புது அண்ணனா இருக்கு? இப்படி ஒரு கேரக்டரே நமக்கு தெரியாதே. நம்ம கல்யாணத்துக்கும் வரல. ஆ? நல்லா இருக்கியாண்ணா? பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. எங்களெல்லாம் சுத்தமா மறந்துட்டல. அப்படிலாம் இல்லம்மா. அதான் இப்ப வந்திருக்கனே. அப்புறம் என்ன? வந்துட்டேன்ல. அப்புறம் ஏன் இத்தனை நாளா எங்களை பார்க்க வரல? எங்க நினைப்பு சுத்தமாவே இல்லையாண்ணா? அது வேலை பிஸியா இருந்ததுமா தான். அண்ணா, எப்படிண்ணா இருக்க? நல்லா இருக்கமா. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஐயா. ம். ஏண்ணா உன் வீட்டு விசேஷத்துக்கு வந்துட்டு இப்படி சம்பந்தமே இல்லாத ஆள் மாதிரி இருக்கே? இல்லம்மா, எல்லாரும் புதுசா இருந்தாங்களா, அதான் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் பார்க்கலான்னு. அண்ணே, உங்களுக்கு எங்க நினைப்பே வரலையா? அப்படி என்னென்ன வைராகியம்? அப்படி என்னென்ன நாங்க தப்பு பண்ணிட்டோம்? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. எங்க குடும்பத்தையே மொத்தமா ஒதுக்கி வச்சிட்டீங்கல்ல. ஐயோ, அப்படிலாம் இல்ல சித்தி. வர முடியல, வேலை கொஞ்சம் டைட்டா இருந்தது அதான். அப்பா அம்மான்னு யாருமே எங்களை வந்து பார்க்கல இல்ல. இப்படி ஒரு குடும்பம் இருக்கிறதையே மறந்துட்டீங்கல்ல. ஐயோ இல்ல சித்தி, எல்லாரும் வெளியூர்ல செட்டில் ஆயிட்டோம் இல்லையா, அதான் டச் விட்டு போச்சு. ஐயா அறிவு, ஓ உன் தம்பி. அண்ணே, ம். பாண்டியன் இறந்துட்டாருன்னு உனக்கு அதாவது தெரியுமா? எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது. கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்ததுமா. நான் அப்ராட்ல இருந்ததுனால வர முடியல. அண்ணா, எங்க இருந்தா என்னன்னு எங்க ஞாபகம் எல்லாம் உனக்கு வராதா? ஒரு ஒரு போன் அடிச்சிருக்கலாம்ல. இப்ப மட்டும் எப்படின்னா எங்களை தேடி வரதுக்கு உனக்கு வழி தெரிஞ்சுச்சு? இல்லம்மா, பிருந்தா தான் யார்கிட்டயும் நம்பர் வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னா. அப்படியா? ஆமா சித்தி, பிருந்தா தான் வர சொன்னா. பாரு. அண்ணா, உன்னை பார்த்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அண்ணங்கிற இடத்துல இருந்து முறை செய்யக்கூடிய ஆள் இல்லாம 2 கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுனா நீ இருக்கும்போது நாங்க ஏன் இந்த மாதிரி நிக்கணும்? அதான் நீ இப்ப வந்துட்டல, பாண்டியனே திரும்ப வந்த மாதிரி இருக்கு. 100 சொந்தம் அப்படியே எங்க கூடவே நிக்கிற மாதிரி இருக்கு. போதும் வீரா, அவனை சங்கடப்படுத்தாத. அவன் இத்தனை வருஷம் கழிச்சு நம்மளை தேடி வந்ததே பெருசு. எவ்வளவு ஆசையா வந்திருக்கான். நீ வாயா. ஆ, போலாம். வாங்க, வாண்ணே, வா. வா. நாமளே இந்த கதைக்கு புதுசு. இவன் யாரு? நம்மளை விட புதுசா இருக்கான். யாரா இருக்கும்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.